Good morning students. Today we are learn about the lesson Unit 6 Health and Hygiene. The topic Introduction of Microbes. Basically microbes are very minute in nature, so do not seen in our naked eye. Only we can understand only under a microscopic. Okay. So when you neglect personal hygiene, you are increasing the risk of falling sick. அதாவது நம்முடைய இந்த மைக்ரோப்ஸ் ஆனது என்ன பண்ணுறது, நம்முடைய தன் சுத்தத்தை நம்ம வந்து தவற விட்டுட்டோம்னா பல்வேறு விதமான நோய்கள் நம் மனிதர்களை தாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. Let us name some of the diseases or conditions caused by microorganisms due to the negligence of personal hygiene. இப்போ நம்ம பல்வேறு விதமான நோய்கள் நம்ம பார்க்குறோம். அந்த நோய்கள் எல்லாமே நம்ம தன் சுத்தத்தை நம்ம பர்சனல் ஹைஜீனை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாதனால வரக்கூடிய ஏற்படுகின்ற நோய்களாக தான் இருக்கும். அந்த நோய்கள் எல்லாமே மைக்ரோப்ஸ் மூலமாக ஆரிஜினேட் ஆகக்கூடிய டிசீஸஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் டயேரியா, டூத் டீகே, அத்லஸ் ஃபுட்டு, டேண்ட்ரஃப். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோப்ஸ் மூலமாக ஃபார்ம் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த டிசீசஸ். ஓகே. Do you believe that there are some organisms which you cannot see with your naked eye? Already நம்ம சொன்னோம். So all microorganisms do not seen in naked eye because it is very minute nature. These microorganisms can be measured by the unit micron. So these organisms can only under a microscope. Okay. Yes, microscope cannot be seen without the help of microscope. மைக்ரோஸ்கோப் உடைய உதவி இல்லாமல் நம்மளால் வெறும் கண்கள் பார்க்க முடியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மைக்ரோப்ஸ் பிலாங் டு 4 மேஜர் குரூப்ஸ். இது 4 விதமான பல்வேறு விதமான அந்த வகைகளான நுண்ணுயிர்கள் காணப்படுகின்றன. ஃபஸ்ட்டு பாக்டீரியா, செகண்ட் வைரஸ், தேர்டு புரோட்டோசோவா அண்ட் ஃபோர்த் ஒன் ஃபங்கை. ஸோ தீஸ் 4 குரூப்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான நோய்கள், பல்வேறு விதமான நோய்களை போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசமாக இருக்குது. ஸோ நவ் லெட் வி சி த ஒன் ஆஃப் த மைக்ரோப்ஸ் லைக் bacteria. So bacteria are very small prokaryotic organism. So what is meant by prokaryotic microorganisms? Prokaryotic means pro means first, karyon means nucleus. அதாவது இன் ஆல் ஓவர் தி வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லிவிங் ஆர்கானிசம் எப்படின்னு சொல்லி உருவாச்சுன்னா அது பாக்டீரியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பாக்டீரியாவானது உட்கருவை பெற்றுள்ள உயிரினமாக தோன்றிய முதல் உயிரி அப்படி சொல்லி சொல்கிறதுனால இது இட் இஸ் எ ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம், மைக்ரோ ஆர்கானிசம் சொல்கிறாங்க. ஓகே. பாக்டீரியல் செல்ஸ் do not have nucleus and do not usually have membrane bound cellular organelles. அதாவது இந்த பாக்டீரியாவில் நியூக்ளியஸ் இருக்குது பட் do not observe in normally. அதாவது பார்த்திங்கன்னா எப்படி நல்லா ஒரு ஹோல் ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து தெளிவாக அப்பியரன்ஸாக இருக்காது. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த அப்படியே செல் மெம்பரேனாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். அண்ட் தென் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேக்டீரியல் செல்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இன்சைடில் இருக்கக்கூடிய செல்லுலர் ஆர்கனல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மெம்பரேன் பவுண்டு செல்லுலர் ஆர்கனல்ஸாக இருக்காது. ஓகே. பாக்டீரியல் செல்ஸ் do not have nucleus and do not usually have membrane bound organelles. ஸோ அதில் அதனுடைய கேரக்டர்ஸ் எப்படி சொல்லி பார்த்தோம்னா பாக்டீரியா கேன் எக்ஸிஸ்ட் எய்தர் ஆஸ் இண்டிபெண்ட் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஆஸ் பேரசைட்ஸ். அதாவது இந்த பாக்டீரியாவானது எப்படிலாம் அதனுடைய சர்வைவலாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று தனிப்பட்ட முறையில் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், அல்லது பேரசைட்டிக்காக அல்லது ஏதாவது ஒரு உயிரினத்துக்குள்ளே ஒட்டுண்ணியாகவும் வாழ்ந்துட்டுருக்கலாம். த இன்வேர்ட் டிஷ்யூஸ் இது எப்படி வேணாலும் திசுக்களுக்குள்ளார ஊடுருவி செல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் மசில்ஸ்குள்ளேயோ போன்ஸ்குள்ளேயோ அல்லது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்குள்ளே எப்படி வேணாலும் அது வந்து என்னன்னா பெனிட்ரேட் ஆகிட்டு உள்ளே வரக்கூடிய டிஷ்யூஸை டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு சான்சஸ் இந்த பாக்டீரியாவுக்கு இருக்குது. தே ப்ரொடியூஸ் பஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் வேஸ்ட். இந்த பாக்டீரியல் அஃபெக்ட் ஆன அந்த பகுதியில் பஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது சீல் பிடிச்சு அதனுடைய பாதிப்புகள் அதிகமாகக்கூடிய ஒரு பாதிப்பை இந்த பாக்டீரியாவானது ஏற்படுத்திக்கிறது. ஸோ சம் ஆஃப் த டிசீசஸ் ஹவு தே ஆர் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஸோ அதை வந்து நமக்கு டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் ஆர் த டிசீசஸ் காஸ்டு பை பாக்டீரியாஸ் அண்ட் வாட் ஆர் த வே ஆஃப் டிரான்ஸ்மிஷன் மோட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலரா. ஸோ காலரா வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் காலரா டயேரியா சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கண்டாமினேட் வாட்டர், அதாவது அசுத்தமான தண்ணீரை பயன்படுத்துவதன் மூலமாக தான் இது மற்றவர்களுக்கு பரவுகின்றன. நெக்ஸ்ட்டு நிமோனியா வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்கப்பட்ட மனிதர்கள் இருமும் பொழுதும் தும்மும் பொழுதும் வெளியேறுகின்ற அந்த ட்ராப்லெட்ஸ் மூலமாக என்ன ஆகுதுன்னா அதுலேருந்து கிருமிகள் ஸ்ப்ரெட் ஆகி அதை வந்து காட்டில் என்வரன்மெண்ட்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்.
அது வந்து அடுத்தவங்க வந்து இன்ஹேல் பண்ணும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகுது, டிசீஸு ஃபார்ம் ஆகுது. ஸோ இன்ஹலேஷன் ஆஃப் ஏர்போர்ன் ட்ராப்லெட்ஸ் ஃப்ரம் ஏ ஸ்னீஸ் ஆர் காஃப். ஓகே, அடுத்தது டெட்டானஸ். ஸோ டெட்டானஸுங்கிறது ரணஜன்னு சொல்லுவாங்க. த கண்டாமினேஷன் ஆஃப் wounds வித் த பாக்டீரியா, அதாவது பாக்டீரியாவுடைய தாக்கம் ஏற்பட்டு அதனால் உண்டாகின்ற கை கால்கள் ஏற்படுகின்ற புண்கள், காயங்கள் ஆகியவற்றின் மூலமாகத்தான் இந்த டெட்டானஸ் ஆனது ஏற்படுத்துகின்றன. அடுத்து நெக்ஸ்ட்டு டியூபர்குலோசிஸ். ஸோ டியூபர்குலோசிஸ் ஒன் ஆஃப் த வெரி சிவியர் அண்ட் டேஞ்சரஸ் டிசீசஸ் ஃப்ரம் பாக்டீரியா. ஸோ இன்ஹலேஷன் ஆஃப் ஏர்போர்ன் ட்ராப்லெட்ஸ் ஃப்ரம் ஸ்னீஸ் ஆர் காஃப், அதாவது இந்த டியூபர்குலோசிஸ் டிசீஸ், அதாவது டிபி டிசீஸ் அஃபெக்ட் ஆகக்கூடிய பர்சன்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்னீஸ் பண்ணும் பொழுதும் காஃப் பண்ணும் பொழுதும் அதுலேருந்து அவனுடைய உடம்புலேருந்து million and number of millions number of microbes will be come out and mixed with the environment. ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்ஹேல் பண்ணும் பொழுது அந்த மைக்ரோப்ஸ் நம்மளுடைய என்னதுன்னா நார்மல் பர்சன் இன்ஹேல் பண்ணும்பொழுது அவனுடைய பாடிக்குள்ளே போயிட்டு ஸோ அவங்களையும் இன்ஃபெக்டட் பர்சன்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு டைஃபாய்டு. ஸோ டைஃபாய்டு வந்து எப்படின்னா கண்டாமினேட் ஃபுட் ஆர் வாட்டர், கெட்டுப்போன அல்லது சுத்தமில்லாத தண்ணீர் மற்றும் உணவின் மூலமாக இந்த டைஃபாய்டானது ஏற்படுகிறது. அடுத்தது டூயினோ. ஸோ டூயினோவில் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க் கொஷின்ஸு. டிசீஸ். வாட் இஸ் மீன் பை டிசீஸ் ஆர் டிஃபைன் டிசீஸ்? ஸோ டிசீஸ் இஸ் எ டிஃபைனைட் பேத்தலாஜிக்கல் ப்ராசஸ் ஹேவிங் எ கேரக்டரிஸ்டிக் செட் ஆஃப் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். அதாவது நம் உடலானது இயல்பான நிலையை விட்டு இயல்பற்ற தன்மையுடைய உடலாக மாறுகின்ற அந்த தன்மைக்கு பேர் தான் டிசீஸ் அப்படிங்கிறது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இயல்பான தன்மையிலிருந்து விலகி இயல்பற்ற தன்மைக்கு நம்மளை வந்து கொண்டு போய் விட்டுடும். ஸோ தட் இஸ் கால்டு டிசீசஸ். வாட் இஸ் மீன் பை டிஸார்டர்? டிஸார்டர் இஸ் அ அரேஞ்ச்மெண்ட் ஆர் அப்நார்மாலிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இது சிண்ட்ரோம் சொல்லுவாங்க, டிஸார்டர்ஸ். இது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்போ அல்லது செயல்பாடுகளோ உறுப்பு மண்டலமோ செயல்பாடுகின்ற தன்மை இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் டிஸார்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் we will see the another one, microbes virus. So virus is a cellular agent that replicates only inside the cells of their living organisms. So virusங்கிறது one of the meaning like a poison. ஸோ இது எப்படி வந்து பாய்சன் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போனால் அதிகமாக டேஞ்சரஸ் எஃபெக்டை வந்து ஃபார்ம் பண்ணும்போது தட் இஸ் ஆல்சோ சேம் ஃபார் வைரஸ் இன்சைட் ஆஃப் த பாடிஸ் ஆல்சோ. ஸோ இந்த வைரஸ் ஆனது ஒரு செல்லால் ஆன ஒரு உயிரினமானது இருக்குது. ஸோ இது உயிரற்ற தன்மையில் அல்லது உயிருள்ள தன்மையில் மனிதனுடைய உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டு அதனுடைய பாதிப்பை ஏற்படுத்தும். வைரஸ் கேன் இன்ஃபெக்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ், பிளான்ட், அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோப்ஸ். இந்த வைரஸ் ஆனது எல்லா விதமான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்களையே பாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த வைரஸுக்கு உண்டு. த இன்வேர்ட் லிவிங் நார்மல் செல்ஸ் அண்ட் யூஸ் தேர் செல் மெஷினரி டு மல்டிப்ளை. இது எளிதில் உடலில் இருக்கக்கூடிய திசுக்களில் உள்ளே புகுந்து அதனுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த வைரஸுக்கு உண்டு. ஸோ தே கேன் கில், டேமேஜ் ஆர் சேஞ்ச் த செல்ஸ் அண்ட் மேக் யூ சிக். அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு அதனுடைய அமைப்பையும் ஸ்ட்ரக்சரையும் அப்பப்போ மாற்றிக்கிறதுனால நம்ம மனிதர்களுடைய உடலுக்கு அதிகப்படியான நோய்களை ஏற்படுத்துகின்றன. ஸோ வாட் ஆர் த காமன் டிசீசஸ் காஸ்ட் பை வைரஸஸ்? காமன் கோல்டு, ஹெப்படைட்டிஸ், ஸ்மால் பாக்ஸ், மெசல்ஸ், இன்ஃப்ளூயன்ஸா, போலியோ, சிக்கன் பாக்ஸ். ஸோ இது எல்லாமே வைரஸ் மூலமாக வருகின்ற அதிகப்படியான பாதிப்பு இருக்கக்கூடிய டிசீசஸ். அடுத்து மைக்ரோப்ஸுடைய யூசஸ் என்ன சொல்லி பார்த்தோம்னா, ஸோ மைக்ரோப்ஸ் ஹெல்ப் டு ஸ்டடி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஸ்ட்ரக்சரையும் நம்ம வந்து தெளிவாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா மைக்ரோஸ்கோப் தான். ஸோ மைக்ரோஸ்கோப் இல்லைன்னா டு நாட் சீன் இன் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். பிகாஸ் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இது வெறும் கண்களால் பார்க்க முடியும். இட்ஸ் வெரி வெரி ஸ்மால் இன் நேச்சர். ஸோ அதனால் நம்ம வந்து மேக்னிஃபை பண்ணி பெருசு பண்ணி நம்மளால் பார்க்கணுன்னா அதுக்கு எதுக்கு தேவைன்னா ஸோ மைக்ரோஸ்கோப் ஆனது கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம ரிவிஷன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.